ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏற்காடு ஹில் ஸ்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏற்காடுன்ற ஹில் ஸ்டேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, தமிழ்நாடுல. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா சேர்வராயன் ஹில்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற சேர்வராயன் மலைகளில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4970 ஃபீட்டில் இருக்குது. அதாவது 1515 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த ஏற்காடை நீங்கள் சேலம்லேருந்தும் ரீச் பண்ணலாம். சேலம்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்குது. குப்பனூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு டைவர்ஷன் திரும்பும். அது நீங்கள் சேலமே வராமல் நீங்கள் ஏற்காடு போகலாம். அந்த வழி பார்த்தீங்கன்னா 17.5 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகலாங்க. இப்போ நான் சொன்னது நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரதா இருந்தால், இல்லை நீங்கள் பஸ்ஸஸில் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்காடுக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த 2 ரூட்லேயுமே ரோட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் 20 ஹேர்பின் பென்ஸு உள்ளதுங்க. ஸோ ஏறுற வழி எல்லாமே ரொம்ப சீனிக்காக இருக்கும். இந்த ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்லேயும் பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும் டிராஃபிக் அக்குமுலேட் ஆகிறதுக்கு சான்சஸ், பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் ஹேர்பின் பெண்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ப்ளஷரபுளாக இருக்கும். ஸோ இந்த ஏற்காடில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே மெயினான அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக்கு. இங்கே கவர்மெண்ட் ஆப்ரேட்டட் போட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த போட்டிங் பற்றி நம்ம ஒரு செப்பரேட்டான வீடியோவில் பார்க்கலாம். அதை தவிர இங்கே கிளியூர் ஃபால்ஸ் இருக்குது, பகோடா பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனுமே இருக்குங்க. இங்கே நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ஸ் சீட், லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்னு 2 வியூ பாயிண்ட் இருக்குது. அதை தவிர இங்கே நிறைய அட்வென்ச்சர் பார்க் செட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கெல்லாம் போனீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர இந்த ஏற்காடில் நிறையா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்ஸ் எல்லாமே லேக்கை சுற்றியே நிறையா இருக்குது. ஸோ அங்கேயே உங்களுக்கு மோஸ்ட்டாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பீக்கு பார்க் அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் பார்க்கை பற்றி தான். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகோடா பாயிண்ட் கிட்டே லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஏற்காடு டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த பார்க்கு ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீக் எண்ட்லேயும் பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும் நிறைய க்ரௌடு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாவே வச்சுருக்காங்க. இந்த பீக்கு பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் ஜூ மாதிரி தான். இங்கே நிறைய டேம்டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. இதை நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதுங்களுக்கு ஃபீட் கூட பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குது. ஸோ இந்த பார்க் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆப்ரேட் ஆகும். அதே வீக்கெண்ட்லேயும் பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 8:30 to 5:30 PM வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இங்கே டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரனுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 120 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு கீழே குழந்தைங்க இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு குழந்தைங்களுக்கு அவங்க எந்த சார்ஜும் வாங்கிறது கிடையாது. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இது ஒரு 2லேருந்து 3 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கிற பார்க்கு. இதில் நிறையா அனிமல்ஸ் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆடுகள் இருக்குது, ரேபிட்ஸ், கின்னி பிக்ஸ், நிறைய விதமான சிக்கன்ஸ், பிஜன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ணலாம். ஆஸ்ட்ரிச்சஸ் கூட வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற கைடு நமக்கு கரெக்டான
அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த அனிமல்ஸ்க்கு கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே பக்கத்துலேயே நிற்பாங்க. நம்ம எப்படி அதுக்கிட்ட நடந்துக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் போன டைமில் வெதரும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்தது. இந்த அனிமல்ஸ் பேர்ட் ஃபீடிங் இல்லாமல் இங்கே கிட்ஸுக்குமே நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஸ் ரைடு, போனி ரைடு அந்த மாதிரிலாம் இருக்கும், கார் ரைடு. அதெல்லாம் வந்து டிக்கெட் சார்ஜஸோட நம்ம செப்பரேட்டாக பணம் கட்டி அது அவைல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் அதோட ஹேபிட்டேட் எங்கேருந்து வந்தது, அதோட ஃபுட் பேட்டர்ன் என்ன, அதோட லைஃப் ஸ்பேன் என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் எல்லாமே ஒரு கோடிங் மாதிரி வச்சுடுவாங்க. ஸோ நம்ம பார்த்து அதை படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் சில பேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலுமே இங்கே வந்து பார்க்கறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே இருக்கிற இந்த கேஜ்டு பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டச் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. இது ஜஸ்ட் பார்க்கறதுக்கு மட்டும்தான். ஒரு சில பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மட்டும்தான் நம்மளால டச் பண்ணி அதுங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும். இந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த அனிமல்ஸ் எல்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, கிட்ஸுக்குமே இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கறது கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் ஃபுல்லாக விதவிதமான டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை சேர்ந்த சிக்கன் இருந்தது. அதுக்கப்புறம் டர்க்கி கூட இருந்தது. நெக்ஸ்ட் இந்த கின்னி ஃபவுல், இதையுமே நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் லைவா. இந்த ரிலாக்ஸிங் அண்ட் பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் வந்து நம்ம கொடுக்குற மணிக்கு இது வேல்யூ அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு பேர்ட்ஸுமே எந்த ஏரியாவை சேர்ந்தது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத படித்து நம்ம பார்க்கும்போதே அது நமக்கு ஒரு யூனிக்கான ஃபீலிங்கை கொடுக்குது. இவ்வளோ டைப்ஸான சிக்கன்லேயே இவ்வளோ வெரைட்டியாக இருக்கா அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பார்க் ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்கனை பார்க்குறதே ஒரு நல்ல டைம் பாஸிங்காக இருந்தது. இது பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா. இந்த எக்ஸ்கவேட்டர்லாம் வந்து நம்ம செப்ரேட்டாக பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு 100 rupees அந்த மாதிரி ரேட் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஃபிஷ் ஃபீடிங் ஏரியா. இது வந்து டிக்கெட் ப்ரைஸை விட நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி இதை அவைல் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 rupees வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ஒன் டைம் தான் அவங்க ஃபீட் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இங்கே நின்று ஃபீட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த டேரிஃப் கார்டு இங்கே போட்டிருக்காங்க. டிக்கெட் ப்ரைஸை தவிர என்னென்ன ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன ரேட்டுன்னு இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா
சில்ட்ரனுக்கு ஒரு ரைட் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுவும் வந்து சார்ஜபிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்கீஸ் பார்க்கவே அவ்வளோ என்கேஜிங்காக ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஒரு இடத்துல இது நிற்கவே இல்லை, அங்கே இங்கே ஓடிட்டே இருந்தது. பட் இதை நம்ம டச் பண்ண முடியாது, கேஜ்குள்ளேருந்து பார்க்குற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர அவங்கக்கிட்ட வந்து டேம்டு டாக்ஸ் இருந்தது, லைக் ஷிட்ஸூஸ், ஒரே ஒரு டாபர்மேன் இருந்தது, ஒரு 6 to 7 ஷிட்ஸு பெட்ஸ் இருந்தது. எல்லாமே சின்ன பப்பீஸ் தான். அதை வந்து நம்ம டச் பண்ணலாம், அதுங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். அதையுமே நம்ம செப்பரேட்டாக பே பண்ணி வாங்கிக்கணும். இங்கே இருக்கிற பப்பீஸ் எல்லாம் நாங்கள் தூரமாக நின்று ரசித்து பார்த்தோம். இதை தவிர இவங்க கிட்ட கேமல் இருக்கு, ஆஸ்ட்ரிச் இருக்கு, பிஜியன்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணலாம். நிறைய டைப் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு நாங்கள் வந்தோம். இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே கேஜ்டு பேர்ட்ஸ் தான். இதுக்கும் நம்ம ஃபீட் பண்ண முடியாது. இந்த கேஜுக்கு வெளில இருந்து தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பஸ் வந்து பார்க்கை சுற்றி ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபிஷ்ஷஸ் ஃபீடிங் செக்ஷனுக்கு வந்தோம். ஸோ இங்கே இருக்கிற கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸை பார்க்கும்போது எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னே தெரியாது. கரெக்டாக ஒரு 15 to 20 minutes நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஒன் டைம் தான் நம்ம இதுக்கு ஃபீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு உண்டான டிக்கெட் ப்ரைஸ் தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணணும்னு நினச்சோன்னா திரும்ப நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையை சானிடைஸ் பண்ண சொல்லுவாங்க. பண்ண சொல்லிவிட்டு நமக்கு ஃபீட் கொடுப்பாங்க. நம்ம தண்ணிக்குள்ளேயே வச்சு கையில் வச்சு அதுங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். நம்ம ஃபீட் எடுத்துகிட்டு கிட்ட வரும்போதே நிறைய ஃபிஷ்ஷஸ் கிட்ட வர மாதிரி இருந்தது. தண்ணிக்குள்ளே கையை வச்சு நம்ம ஃபீடிங் கொடுக்கலாம் ஃபிஷ்ஷஸ்க்கு. இதுவுமே ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் ஃபீடிங் நாங்கள் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒரு க்யூரியாசிட்டியும் இருந்தது, ஒரு சின்ன பயமும் இருந்தது. இதுக்கு எல்லாமே கைட் பக்கத்துலேயே இருப்பாங்க. அண்ட் பீப்புள் வந்து நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் அதை கிளியர் பண்ணுவாங்க. தே வில் கைட் அஸ். ஸ்டாஃப் வந்து ரொம்ப பொலைட்டாகவே இருந்தாங்க. இதை தவிர இங்கே இன்னொரு மெயின் அட்ராக்ஷன் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க். பேர்ட்ஸ் பார்க்குங்கிறது ஒரு பெரிய கேஜில் 3 பார்ட்டிஷன்ஸாக டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பார்ட்டிஷன்லேயும் ஒரு விதமான பேர்ட்ஸ் இருக்கும். நம்ம போய் பேர்ட்ஸை டச் பண்ணி அதுங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இவ்வளோ குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது அங்கே கணக்கு கிடையாது. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்கை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க் தான். அங்கேயுமே நம்ம உள்ளே போகும்போது டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளை உள்ளே என்டர் பண்ண விடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் பேர்ட் செக்ஷனில் என்னென்ன பேர்ட்ஸ் இருந்ததுன்னா
சின்ன லவ் பேர்ட்ஸு, லாரிகீட் பேர்ட்ஸு, ரெயின்போ லாரிகீட் பேர்ட்ஸ்னு நிறைய சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருந்தது. அது எல்லாமே டேம்டு பேர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பயப்படவே தேவையில்லை. அது வந்து நம்ம கையில் உட்காந்து நம்ம கொடுக்குற ஃப்ரூட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு எல்லாத்தையுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டுது. பேர்ட்ஸுக்கு லைவாக ஃபீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இங்கே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு கேஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேஜில் வரும்போது இதை விட கொஞ்சம் பெரிய பறவைகள்லாம் நாங்கள் பார்த்தோம். கார்னியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இங்கே சன் கார்னியர்ஸ் அப்படிங்கிற பேர்ட் நிறையா இருந்தது. இதுவுமே டேம்டு பேர்ட்ஸ் தான். ஸோ இதுக்குமே நம்ம சீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணலாம். நம்மளை எதுவுமே ஹார்ம் பண்ணாது. இந்த ஃபர்ஸ்ட் கவுண்டரும் செகண்ட் கவுண்டரும் முடிச்சுட்டு தேர்ட் கவுண்டருக்கு நீங்கள் வரும்போது இன்னும் இதை விட பிக்கர் பேர்ட்ஸ் இருக்கும். லைக் மக்காவ், காக்கட்டூ, டவுக்கன், ஆஃப்ரிக்கன் கிரேஸ், இந்த மாதிரி யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ரேரான பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த செக்ஷனில் ரொம்ப பிரமிப்படைய வச்சது என்னென்னா, அவ்வளோ பெரிய மெக்காவ்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கிற சீட்ஸை சாப்பிட்றதுக்காக அழகாக பறந்து வந்து உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டதை நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் ரொம்ப ரசித்து இந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணாங்க. மோஸ்ட்டாக இது எல்லாமே டேம்டு பேர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால யாருமே இதை பார்த்தும் பயப்படல. பேர்ட்ஸும் யாரையும் எந்த ஹார்மும் பண்ணல. நான் சொன்ன பேர்ட் செக்ஷன் இதுதான். இதை தவிர இங்கே கோட்ஸ், ஆஸ்ட்ரிச்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த பீக்கு பார்க் வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 3 to 4 hours கண்டிப்பாக நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த பீக்கு பார்க்கை சுற்றி பார்த்துருப்பீங்க, ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா நான் போடுற எல்லா புது வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ட்ராவல் vlog நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். லாஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக ஏற்காடு போகும்போது இந்த பீக்கு பார்க்கை உங்கள் ஐட்டினரி லிஸ்ட்டில் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பீக்கு பார்க்.